அண்ணாமலை எங்க வேணாலும் நிக்கலாங்கண்ணா. மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை எல்லாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு தொகுதி மக்களுடைய அன்பு, மக்களுடைய மனசுல நம்ம இருக்கத்தான் போறோம். அது நம்முடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்க. சொல்ற இடத்துல நிக்க போறோங்கண்ணா. அல்லது நிக்க வேண்டாம், எலெக்ஷன் வேலை செய்யணும், அதையும் செய்ய போறோம். இல்ல எலெக்ஷனுக்கு இந்த வேலை செய்யணும், அதையும் செய்ய போறோம். என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க, நான் தொண்டன். 2026 கட்சி சொல்வதை செய்வது மட்டும் என் வேலை. நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பேசின பாருங்களா, அதாவது ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு தொண்டனாக எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவம் வேணும். தொண்டனாகவும் நான் இருக்கணும்னு ஆசை. அதே நேரத்தில் அந்த கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கு. அந்த பொறுப்புக்கு மரியாதை தகுந்தாற் போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கடமை. இரண்டையும் நான் செய்யணும். அண்ணாமலை அன்பு கூட்டம் தொடங்கப்பட்டது, அதில் நோக்கம் என்ன சார்? பல பேர் தொடங்குறாங்கன்னா, என்னன்னா புதுசா ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருக்கும் நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா, அண்ணே எல்லோருக்கும் சொல்றது, அந்த கையில பெச்சை குத்தாதீங்க, அது நம்ம கட்சி கலாச்சாரம் இல்லை. ஒரு தலைவனை அடையாளப்படுத்தாதீங்க, நம்ம கட்சி கலாச்சாரம் இல்லை. நாம் எல்லோருமே ஒரு அன்பின் இலக்கணமா இருக்கும். டெல்லியிலிருந்து ஒருத்தவங்க, அண்ணே நாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புகின்றோம், இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறோம். நாங்க எங்கேயும் பேர் போடாதீங்க, போட்டோ போடாதீங்க, சமூக இயக்கமா நீங்க உங்க அம்மா பேரை நடத்துங்க. அதை கேட்டும் சில பேர் போட்டோ போடுறாங்க, பேர் போடுறாங்க. எதாக இருந்தாலும் கூட நல்லதுக்காக இருக்கட்டும். நம்மனால கட்சிக்கோ ஒரு பொதுமக்களுக்கோ கெட்டது நடந்துருச்சுன்னு வர வேண்டாம். அதனால் யாரு எங்கே ஆரம்பித்தாலும் நல்லது செய்யுங்க, மக்களுக்கு நல்லது நடக்கும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.